இன்று நாம் சிந்திக்கும் ஒரு மேலான உண்மை அவர் பார்வையில் நீங்கள் விலையேறப் பெற்றவர் என்பதுதான். இந்த உலகம் பெரும்பாலும் நமது திறமைகளையும் அழகையும் அந்தஸ்தையும் வைத்தே நம்மை மதிப்பிடுகிறது. ஆனால் நம்மை படைத்த தேவன் நம்மை எவ்விதம் பார்க்கிறார் தெரியுமா? ஏசாயா 43:4 வேதம் இவ்விதம் சொல்லுகிறது: நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இந்த வசனம் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கும் அளவற்ற அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. உலகம் உங்களை எப்படி பார்த்தாலும் படைத்தவரின் கண்களுக்கு நீங்கள் மிகவும் அருமையானவர், கனம் பெற்றவர் மற்றும் ஆழமாக நேசிக்கப்படுபவர். இந்த உலகில் உள்ள மற்ற எல்லாவற்றையும் விட நீங்கள் அவருக்கு மிகவும் மதிப்புள்ளவர்களாக தெரிகிறீர்கள். எனவே இன்று உங்கள் அடையாளத்தை உலக மனிதர்களின் வார்த்தைகளில் தேடாமல் உங்களை படைத்தவரின் அன்பில் தேடுங்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார் என்கிற அந்த பாதுகாப்பான உணர்வோடு அவருடைய பிள்ளையாக முழு கண்ணியத்தோடும் உங்கள் வாழ்வை தொடருங்கள். இப்போது நாம் ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நான் என்னையே பயனற்றவனாக உணரும் தருணங்களிலும் கூட என்னிடத்தில் ஒரு பெரிய மதிப்பை கண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். உம்முடைய மாறாத அன்பின் பாதுகாப்பில் நான் இளைப்பாறவும் உமது அருமையான பிள்ளையாக எல்லா கண்ணியத்தோடும் வாழவும் எனக்கு உதவி செய்யும். ஆமேன்.